திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கம் பகுதியில ஒரு 10 வயது சிறுமி கடந்த 12ஆம் தேதி அவர் பள்ளி சென்று வீடு திரும்பிய பொழுது கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த வழக்கு. இந்த வழக்குல 9 நாட்கள் ஆகியும் இதுவரை குற்றவாளி பிடிபடவில்லை. தொடர்ந்து அரசியல் கட்சியினரும் இதை கையில் எடுத்து போராட்டம் தினந்தோறும் அந்த பகுதியிலே நடத்தி வருகிறார்கள். ஒரு பக்கம் காவல்துறை இதுல ஒரு 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில தனிப்படை அமைத்து வடக்கு மண்டல ஐஜி தலைமையில தொடர்ந்து தனிப்படையினர்களை தீவிரமாக அந்த குற்றவாளியை தேடி வருகிறார்கள். இந்த குற்றவாளியினுடைய இந்த சம்பவம் நடந்த பொழுது, அதாவது அந்த சிறுமியை கடத்தி கொண்டு சென்ற அந்த சிசிடிவி பதபதைக்க வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் ஏற்கனவே வெளியாகி இருக்க நிலையில இந்த குற்றவாளியினுடைய பல்வேறு சிசிடிவிக்கள் வெவ்வேறு பகுதியில் இருந்து அவர் அந்த சிறுமிக்காக காத்திருந்த அந்த நிலையில் எடுக்கப்பட்ட பதிவான அந்த சிசிடிவி, அது போன்ற ரயில்ல அவர் தப்பி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி, இப்படி பல்வேறு சிசிடிவிகளும் காவல்துறையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிசிடிவிகளை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அந்த சமூக வலைதள கணக்குகளில் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நபர் குறித்த விவரங்களை தெரிவிப்பதற்காக ஒரு உதவி எண் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உதவி எண்ணில் தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 99 520 60 94 8 என்ற உதவி எண், அதாவது 99 520 60 94 8 என்ற இந்த எண்ணிற்கு இந்த குற்றவாளி குறித்த விவரங்கள் தெரிந்தால் இந்த எண்ணிற்கு அழைக்க வேண்டும் என்று காவல்துறை இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 9 நாட்களாக இந்த குற்றவாளி பிடிபடாத நிலையில இவருடைய அடையாளங்களை அதிகாரப்பூர்வமாக காவல்துறை முதல் முறையாக சமூக வலைதள கணக்கில் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அடையாளங்களின் அடிப்படையில் இந்த இருக்கக்கூடிய சந்தேக நபர், இந்த வேற ஏதேனும் ஒரு சந்தேக நபர் இருந்தால், இந்த அடையாளங்களுடன் தகவல் இருந்தால் அந்த தகவலை உடனடியாக இந்த எண்ணிற்கு காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு தெரிவிக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த குற்றவாளி எந்த பகுதியை சேர்ந்தவர், அவர் எந்த பகுதி வழியாக தப்பி சென்றிருக்க கூடும் என்று தேடி வருகிறார்கள். தனிப்படை தமிழகம் தவிர்த்து பிற மாநிலங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள். ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கும் தனிப்படையினர் சென்று தொடர்ந்து அந்த நபரை தேடக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது இந்த சிசிடிவி அவர் குறித்த அந்த அடையாளங்களுடன் அந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் காவல்துறை வெளியிட்டு உதவி எண்ணையும் அறிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.